பெண்களும் பேய்களும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை பெரிதாக்கும் மனத்தால் ஒன்று. பெண்களும் ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இல்லைங்க, நான் தனியா இருந்தா தான் எனக்கு பாட்டு வரும். மிஸ்டர் பரமசிவம். என்ன மேடம்? ஒண்ணு இல்ல. சைக்கிளா? இல்ல ஸ்கூட்டர். எதுக்கு மேடம் கூட்டிங்க? 4 லாவுக்கு சில்லறை இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 4 லாக் சில்லறை அது ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. உங்களை என் அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என் தங்க மாதிரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நீங்க சொன்னதா உங்க புருஷன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், என்ன நம்பலாம். அவர் இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. ஒரு மனைவி வேலைக்கு போறதுனால உண்டார நன்மைகள் அவருக்கு தெரியல. வெளியே சொன்னா வெக்க கேடு. பணப்பத்தா குறையால மாசத்துக்கு 10 நாள் வீட்டுல அடுப்பே எரியறது இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, மாசத்துல 10 நாள் அடுப்பு எரியறது இல்ல. ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல. ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும். இது நல்லா இருக்கா? என் மாமனார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக? இதெல்லாம் அவருக்கு புரியல. நானே அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வச்சவ வீட்டுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். கொடுத்து வச்சவ புருஷனுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். என்ன பார்வதி, குடத்துல தண்ணியா? பைப்ல தண்ணி வரல? ஆமா. உன் கையில என்ன ஹேண்ட்பேக்கா? ஆமா. சரியான மாங்கா மாட்டேன். பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவன்லாம் ஒரு ஆபீசர். மனுஷனுக்கு மொழி சின்னதா இருக்கும், மூளை பெருசா இருக்கும். இவனுக்கு மொழி மூளை சைஸ்ல இருக்கு, மூளை மொழி சைஸ்ல இருக்கு. மாங்கா மடை, சரியான தேங்காய் மடைய. பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்கெல்லாம் ஒரு சட்டை, பேண்ட், செருப்பு. உடம்பு ஊதுற அளவுக்கு அறிவு ஊதுல தேங்காய் மடைய. How do you do? Fine, thank you. ரொம்ப வெயில். ஆமா, ரொம்ப வெயில். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் அந்த உமா. அந்த கண்ணை அவளை பணம் கொடுக்கற மிஷினா தான் யூஸ் பண்றான் போல இருக்கு. அவளால அழவும் முடியல, அழாத இருக்கவும் முடியல. நீயே சொல்லு, என்ன கஷ்டம் வந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவன்லாம் ஒரு புருஷன். உமா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து விட்டு பரமசிவம் இருக்கானே, அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட ஓன்னு அழுதா. என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவெல்லாம் ஹஸ்பண்டா? இப்ப நீ தான் இருக்க, உன்னை நான் என்ன நடத்துறேன்? நீ யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? அவங்கடக்கா முட்டாப்ப. லட்சுமி, நானும் 2 நாளா பாக்குறேன். அந்த உமாவும் பார்வதியும் இஞ்சி தம்மா குரங்க மாதிரி இருக்காளே, என்ன விஷயம்? நமக்கு என்ன அதெல்லாம்? அக்கம் பக்கம்னா இதெல்லாம் விசாரிக்கணும்டே. நான் நினைக்கிறேன் அந்த பரமசிவத்துக்கும் சரி கண்ணனுக்கும் சரி தன் பொண்டாட்டிகளை ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அதான் அந்த பொண்ணுங்களுடைய முகமே காட்டி கொடுக்கறதே. அந்த காலத்து தாம்பத்தியம் மாதிரி இந்த காலத்து தாம்பத்தியம் இருக்க முடியுமா? அந்த காலத்தை சேர்ந்தவா எல்லாத்தையும் மனசுலயே வச்சு புழுங்கிப்பா. இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதையும் மனசுல வச்சுக்க முடியல, வெளியில கொட்டிடுறா. அதுவும் சரி, அந்த காலத்து தாம்பத்தியங்கிறது பின்னல் மாதிரி. எண்ணெய் போடலாம், வகுடு எடுக்கலாம், பின்னலாம், பூ வைக்கலாம். ஆனா இந்த காலத்து தாம்பத்தியங்கிறது சட மாதிரி. எண்ணெய் போட முடியாது, வகுடு எடுக்க முடியாது, பின்ன வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது.
இந்த கண்ணனும் பரமசிவனும் சட பசங்க. அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறதெல்லாம் சிடுக்கும் பிசுக்கும் தான். காரணம் காசுக்கு நாயக்கு இல்ல. தசரத ராஜகுமார அலங்கார நவநீதா சுகுமார. ஏண்டி சிரிக்கிற? உங்க குரல் முன்ன மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் பிசுறு அடிக்கிறது. நம்ம கார்பரேஷன் தண்ணியோ இல்லையோ, அதான் தொண்டை துருப்பிடிச்சு போயிருக்கு. தசரத ராஜகுமார ஓடித்துறா. சார் 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 வணக்கம். என்ன சார் இது? உங்களுக்கு எல்லாம் நேரம் காலமே கிடையாதா? மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது? இந்த காலத்துல பிஏ பிடி படிச்சவங்க 1ஆம் கிளாஸ் வேலைக்கு மனு போடுறாங்க. உங்க ஒய்ஃப் எஸ்எஸ்எல்சி இல்ல பியூசி. ஆமா, பெரிய டிஃபரன்ஸ். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவளுக்கு வேலை வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தை பிறந்தாச்சு ஒண்ணும். அப்புறம் எதுக்கையா மனைவி? நாட்டுக்கும் நட்டம், வீட்டுக்கும் கஷ்டம். கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். கோவமா இல்ல, வேலையா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு திதி, பிரார்த்தம், கவசம். என்னையா இது? எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சிட்டு இருக்கு. போயிட்டா அப்புறம் வரும் ஐயா. மாமி, உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா? தெரியுமாவது 10 வருஷமா இந்த ஆத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். கவர்மெண்ட்ல அவர் பெரிய வேலையில இருக்காரு. இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் வாங்கி தர முடியும். நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் ஒரு மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும். என் குடும்பம் பிழைக்கிறது உங்க கையில. ஒரு குடும்பம் படிச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி மெட்ராஸ்க்கு வந்துட்டா நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்கற பணத்தை நிறுத்திடுவேல. நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். இவரால முடியும்னா உங்க மனைவிக்கு மெட்ராஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிட்டா நினைச்சுக்கோங்க. இவரால கண்டிப்பா முடியும். இவர் டிபி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிளார்க். அப்படியா? மத்த நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க.
பத்தில்